ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எதிர்க்கட்சியினரை மிரட்டுவதால் பிரதமர் மோடியை பயங்கரவாதி என குறிப்பிட்டேன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். சென்னையில் இது குறித்து அவர் கூறியதாவது: பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் எதிர்க்கட்சியினர் தடுப்பதாக பாரதிய ஜனதா சொல்வது பொய். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் பிரதமர் மோடியின் நோக்கம் சரியில்லை. 2/3 பங்கு மெஜாரிட்டி இல்லை என தெரிந்தும் மசோதாக்களை கொண்டு வந்தது ஏன்? மாநிலங்களின் ஒருமைப்பாட்டை சிதைக்க வேண்டும், வளர்ச்சியடைந்த மாநிலங்களை தண்டிக்க வேண்டுமென பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நினைக்கின்றனர். வடக்கு தெற்கு என பாரதிய ஜனதா பிரித்து பார்க்கிறது. அண்ணாதுரை பெயரில் கட்சியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. பிரதமர் மோடிக்கு பெண்கள் விடுதலை, சமூக நீதி, ஜனநாயகம் என்பதே கிடையாது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகியவற்றை வைத்து எதிர்க்கட்சிகளை பாரதிய ஜனதா மிரட்டி அச்சுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் பிரதமர் மோடி ஒரு பயங்கரவாதி. ராகுலின் பிரச்சார திட்டம் மற்றும் சூழ்நிலை காரணமாகவே அவரும் முதல்வர் ஸ்டாலினும் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அதை பெரிதாக்க வேண்டாம். காங்கிரஸ் தலைமை அனுமதியுடன் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து பேசியதாக பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். நான் தான் காங்கிரஸ் தலைவர், என்னை பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்கவே இல்லை என்று கார்கே கூறினார். பேட்டியின் போது பிரதமர் மோடியை பயங்கரவாதி என கார்கே கூறியதும் அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். உடனே மோடியை தனிப்பட்ட முறையில் நான் கூறவில்லை, ஜனநாயகத்தை வலுவிழக்கச் செய்வதால் அப்படி குறிப்பிட்டேன் என கார்கே விளக்கமளித்தார்.